Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. நம்மோடு செய்தியாளர் திரு ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். இந்த 10 மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களுக்கும் உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான நகர்வாக நம்ம பார்க்க வேண்டும். இந்த தீர்ப்பின் முக்கியத்துவமாக எதை கருதுறீங்க? ஆளுநர் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறதா தீர்ப்பு? விஜயன், கண்டிப்பாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 10 மசோதாக்கள் நிலுவையில் இருந்ததாக கூறப்படும் ஆளுநர் தரப்பில் இருந்த அந்த மசோதாக்கள், நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மசோதாக்கள் தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அவருடைய முடிவு செல்லாது என உச்ச நீதிமன்றமே தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக 2 முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒன்று, இந்த மசோதாக்கள் நிலுவையில் நிறுத்தி வைப்பதாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார்கள். அதே போல துணைவேந்தர்கள் நியமிப்பதில் ஆளுநருக்கு எதிராக இந்த மசோதாக்கள் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் இந்த மசோதாக்கள் தொடர்பான அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக தீர்ப்பினுடைய முக்கிய அம்சங்களை நம்ம பார்த்தோம் என்றால், ஆளுநர் ஒப்புதல் நிறுத்தி வைத்தால், அந்த மசோதாவுக்கு ஆளுநர் தருவது ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அவர் பிரிவு 200 முதல் நிபந்தனையில் குறிப்பிட்டுள்ள நடவடிக்கையை விரைவாக அவர் பின்பற்றிருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல ஆளுநர் ஒப்புதலை நிறுத்தி வைப்பதாக வெறுமன அறிவிக்க எந்த ஒரு வாய்ப்பும் அவருக்கு அதிகாரம் கிடையாது என்பதை பிரிவு 200 கீழ் இருப்பது அவர்கள் குறிப்பிட்டு நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல சட்டமன்றத்தால் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மசோதாக்கள் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. அதே போல 2வது முறையாக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த மசோதா முன் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த மசோதாவை விட வேறுபட்டிருந்தால் மட்டுமே குடியரசுத் தலைவருக்கு அந்த ஒரு மசோதாவை அனுப்ப முடியும். அந்த ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆளுநர் அனுப்ப முடியும் என்பதை தெளிவாக இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடிவு செய்தால் 1 மாதத்திற்குள் அந்த முடிவை எடுக்க வேண்டும். ஆளுநர் 1 மாதத்திற்குள் அந்த முடிவை எடுத்து மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மேலும் மாநில அரசின் ஆலோசனைகளுக்கு மாறாக மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கான அனுப்ப நிறுத்தி வைத்திருந்தால் ஆளுநர் அதிகபட்சமாக 3 மாதத்தில் அந்த மசோதாவை ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. திரு ராஜீவ், எனக்கு கூடுதலான தகவல் அப்படின்றது இதுகாலம் இந்த கால அளவு நிர்ணயம் செய்யறதுல தான் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. இயன்ற அளவு விரைவாக அப்படின்னு தான் அரசமைப்பு சட்டம் ஒரு வியாக்கியானத்தை வழங்குது. இந்த 1 மாதம் 3 மாதம் என்கிற கால அளவை நிர்ணயம் செய்ததற்கு கூடுதலாக ஏதேனும் விளக்கம் கொடுத்திருக்கிறதா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்? கண்டிப்பாக. அதாவது ஏற்கனவே ஆளுநர் மற்றும் மாநில அரசு அதிகாரிகள் தொடர்பான பல்வேறு மாநில அரசு சம்பந்தமான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றது. இது போன்ற ஒரு வழக்குகளில் ஏற்கனவே முந்தைய தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனையும் குறிப்பிட்டு தான் இன்றைய தினம் இந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்புகள் வாசிக்கப்பட்டிருந்தது. தீர்ப்புக்கு முன்பதாக இந்த வழக்கினுடைய சார் அம்சங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நீதிபதிகள் படித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு சார்பாக முன்வைக்கப்பட்ட முக்கிய வாதங்கள் என்னென்ன, அதே போல ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன, ஏற்கனவே அவர்களுக்கு அந்த 3 வாய்ப்புகள் மட்டுமே ஆளுநர் தரப்புக்கு இருக்கிற. ஒன்று, அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், அல்லது நிறுத்தி வைக்க வேண்டும், அல்லது குடியரசுத் தலைவருக்காக அனுப்பி வைக்க வேண்டும். இந்த 3 அதிகாரத்தை தவிர வேறு அதிகாரம் அவருக்கு உண்டா போன்ற விஷயங்கள் முழுமையாக ஆலோசிக்கப்பட்டிருந்தது. ஆளுநர் தரப்பிடமிருந்து கூட பல்வேறு தங்களுடைய அதிகாரம் இருப்பதாக அவர்கள் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. 4வதாக அவருக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக சில விஷயங்கள் ஆளுநர் தரப்பிடம் இருந்து விசாரணையின் போது வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாரம் கிடையாது, அது அவருக்கு இது போன்ற இந்த 3 அதிகாரம் மட்டுமே இருப்பதாக இன்றைய தினம் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் தான் நீங்கள் கூறிய போல இந்த 3 மாத காலம், அதே போல 1 மாத காலம் போன்ற அந்த கால வரையறைகள் ஏற்கனவே இருப்பதை நீதிபதிகள் உறுதி செய்திருக்கின்றார்கள். அதன்படிதான் வரக்கூடிய நாட்களிலும் ஒரு ஆளுநர் இந்த தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இது அனைத்து ஆளுநர்களுமே பொருந்தும் வகையிலும் இந்த தீர்ப்பானது இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பின்னதாக வழங்கக்கூடிய இந்த வரக்கூடிய நாட்களில் ஒரு மாநில அரசு சார்பாக அனுப்பப்படும் மசோதாக்கள் இந்த 3 அதிகாரத்தின் கீழ் மட்டுமே ஒரு ஆளுநர் அதற்கான ஒப்புதலை வழங்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளலாம்.
நன்றி ராஜீவ். இந்த தீர்ப்புன்றது ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக பார்க்க வேண்டும். அண்மை காலமாக அரசியல் அரங்கில் ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான விவாதங்கள் தான் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருந்தது. மசோதா தொடர்பாக ஆளுநர் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ள முடியும், அடுத்து ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியுமா, மீண்டும் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. ஏதோ தமிழகம் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய பல மாநிலங்களும் இதனை ஒட்டி ஆளுநரின் அதிகாரத்தை ஒட்டி தான் விமர்சனங்களை முன் வச்சாங்க, நீதிமன்றத்தை நாடினாங்க. அதுல தான் இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது, ஒரு அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது என்பதையும், மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இயன்ற அளவு விரைவாக என்பதற்கும் அவர்கள் ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்ததன் மூலமாக இந்த தீர்ப்பு முக்கியத்துவத்தை பெறுகிறது. நன்றி ராஜு. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.